இந்த சிறிய கூண்டால் ஒரு குடும்பத்தின் வாழ்வையே மாற்றிவிட முடியுமா? பழவேற்காட்டில் வசிக்கும் இருளர் பெண்களை பொறுத்தவரை இவைதான் அவர்களின் பொருளாதாரத்தின் அச்சாணி. பொம்பளையாலே ஒரு கூண்டை கொடுத்துட்டு இது 50 கோழி குஞ்சு கொடுத்தா அது என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எல்லாருமே நார்மலாக பேசுகிற ஒரு பேச்சு தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் உமனாக தான் நானும் நினைக்கிறேன். நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறத விட நம்மளுக்குன்னு ஒன்று இருக்குது, அதை எப்படி பிடிச்சி மேலே ஏறதை தான் நம்ம பார்க்கணும். மீன்பிடி தொழிலை மட்டுமே நம்பியிருக்கும் இப்பகுதி மக்களுக்கு நிலையான வருமானம் இல்லாததால் கடன் வாங்கி காலத்தை தள்ளும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தனர். இந்த பெண்களை முன்னேற்றுவதே அவர்களின் சமூகத்தை மீட்டெடுக்க ஒரே வழி என நினைத்த தமிழக அரசு ஒரு புதிய முயற்சியை கையில் எடுத்தது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் 50க்கும் மேற்பட்ட இருளர் பெண்களுக்கு கூண்டுகள், கோழிகள் மற்றும் தீவனங்களை இலவசமாக வழங்கி பயிற்சியும் அளித்து சிறிய கோழிப்பண்ணை உரிமையாளராகவும் மாற்றியுள்ளது. கோழி ஏற்கனவே இங்கேருந்து கோழி கொடுத்து அனுப்பிச்சோம்ல, அந்த கோழி எல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குது. அதோட கோழியெல்லாம் நல்ல ஒரு இதோடு இருக்குது. இது தீவனம்லாம் நல்ல ஒரு இதில் இப்போ கொடுத்துட்ருக்குல்ல. காசுன்னு பார்க்கும்போது நான் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டின்ற மாதிரி 20 வரும். அப்போ ஒரு வருஷத்துக்குன்னும் போது அது 40, அதோட கம்மியாகவும் ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ இந்த பிஸ்னஸ் இல்லைன்னா, இப்போ இவங்க கொடுத்தது எதுவுமே இல்லைன்னா வீட்டில் சும்மா தான் இருந்திருக்கணும். வீட்டில் இருக்கும்போது ஒரு வீட்டு வேலை செஞ்சுக்கிற ஒரு பொண்ணு மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு கோழி ஒரு இது குண்டோடு கொடுத்து, அதுதான் முக்கியமே. ஏன்னா சாதாரணமாக கொடுத்துட்டு இருந்தால் அந்த கோழி எப்படி வளர்க்கணும்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா குண்டோடு கொடுத்ததுனால கோழி வளர்க்குறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு. யாரையும் எதிர்பார்க்கல மேம், எனக்கு அதுதான் எனக்கு முக்கியமே. எனக்கு 5 எனும் இந்த திட்டத்தில் இணைய மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை அணுக வேண்டும். பயனாளிகள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டால் அப்பகுதிக்கு ஏற்ற தொழில் உருவாக்கப்பட்டு பயனாளிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அரசு துணை நிற்கும் என்கிறார் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் அண்ணாதுரை. ஃபஸ்ட்டு பாய்ஸ் மட்டும் சம்பாதிக்கிறது தான். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் சம்பாதிப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க ஃபேமிலியுமே பசங்களையும் படிக்க வைக்கணும், அவங்க ஃபேமிலியுமே ரன் பண்ணணும். இப்போ நம்ம கோழியெல்லாம் கொடுத்து அவங்க அதை வளர்க்க ஸ்டார்ட் பண்ண பிறகு அவங்களுக்கே தேவைப்படும் போது ஒரு 2 கோழியாக கொடுத்து விற்று ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் சொல்லிட்டு இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அதை வச்சுமே அவங்க ஃபேமிலியுமே ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரில் இறந்துட்டு அது 10 வருஷம் ஆகுது. எனக்கு 4 பசங்க, 2 பொண்ணு 2 பையன். 10வது 12 அதுக்கு மேலே படிக்க வைக்கல 3 பசங்களையும். சரி இந்த சின்ன பொண்ணாவது படிக்க வைக்கலாம், சரி இந்த கோழி கொடுத்துருக்காங்களே இது விற்று கொஞ்சம் சின்ன பொண்ணை படிக்க வச்சேன் 2 வருஷம். இது 3வது வருஷம் முடிய போகுது அவளுக்கு. இப்போ 2 வாட்டி கோழி கொடுக்கும்போதும் இந்த காசு கோழி விற்று முட்டையை கொஞ்சம் விற்றேன், அதெல்லாம் விற்று அவளை தான் படிக்க வைக்கிறேன். அதுக்கு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் நான் கடன் வாங்குவேன், இப்போ வாங்குறதே இல்லை, இதில் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். பார்ப்பதற்கு மிகச்சிறிய முதலீடாக தோன்றினாலும் முத்தம்மாளையும் முருகம்மாளையும் இந்த முயற்சி தொழில் முனைவராக மாற்றியிருக்கிறது.